22/6/2026 நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பத்திரிகை செய்தி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா வன உயிரியல் பூங்கா, வேலூர் அமிர்தி வன உயிரியல் பூங்கா மற்றும் சேலம் குரும்பட்டி வன உயிரியல் பூங்கா ஆகியவற்றில் சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரும் நுழைவு கட்டணம் இல்லாமல், என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் வழக்கமான முறையில் ஆன்லைன் மூலம் நுழைவுச்சீட்டு பெற்றுக்கொண்டு 2 நாள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றும் மற்றும் அவருடைய பிறந்த நாள் அன்றான 22/6/2026 அன்று திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்களுக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெற்றோர்கள் அவர் குடும்பத்தார் அனைவரும் ஆன்லைன் மூலம் அந்த நுழைவுச்சீட்டு பெற்றுக்கொண்டு அனுமதிக்கப்படுவார்கள். அந்த கட்டணத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வனத்துறை அமைச்சரான நான் மற்றும் எனது உடன் பிறந்த சகோதரர் நாங்கள் இருவரும் எங்களுடைய குடும்ப அறக்கட்டளை வாழ்மொழி நாயக்கர் குடும்ப அறக்கட்டளை சார்பாக அந்த நுழைவு கட்டணம் எவ்வளோ 2 நாட்களுக்கு எவ்வளோ பேர் அங்கே பார்வையிட வருகிறார்களோ அந்த செலவினத்தை நாங்களே அரசுக்கு செலுத்தி விடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, முழுமையாக நாங்களே செலுத்தி விடுவோம். 2 நாள் மட்டும் அனைவருக்கும் ஃப்ரீ. நம்ம வண்டலூர் உயிரியல் பூங்கா ஆமாம் இருக்குது சார். மரக்கன்று 17,707 உயிரினங்கள் அங்கே பராமரிக்கப்படுது. அந்த பூங்கா இந்தியாவிலே பெரிய புகழ்பெற்ற ஒரு பூங்கா, அது உயிரியல் பூங்கா. அந்த பூங்காவிலையும் சரி, அப்புறம் வேலூர் அந்த அமிர்தி வன உயிரியல் பூங்கா, அப்புறம் சேலம் குரும்பட்டி வன உயிரியல் பூங்கா, அது ஆக அந்த 3 உயிரியல் பூங்காக்களுக்கும் என்ட்ரி ஃப்ரீ இல்லாமல் போகலாம். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அவங்க குடும்பத்தார் அனைவரும் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஏற்பாடு இந்த வனத்துறை சார்பாக அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய அன்பின் பால் நான் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். மக்கள் அனைவரும் நம்முடைய தளபதி முதலமைச்சருக்கு நன்றி சொல்லும் வகையில் அனைவரும் இதில் பங்கேற்று இந்த உயிரியல் பூங்காக்கள்லாம் நீங்களாம் சென்று பார்வையிட வேண்டும் என்பது, குழந்தைகள்லாம் பார்வையிட வேண்டும் என்பது எனது ஆசை.